அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேனலை பற்றி நானே சொல்கிறத விட இவங்க சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் யூடியூப் மட்டும் A to Z, அதாவது யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இவங்களுடைய இன்டர்வியூஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு வியூஸ் போகலை, சடனாக ஸ்டாப் ஆகுது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கணித்தமிழ் டெக் சேனலை நான் வரேன் தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அவங்கள பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நானும் ஒரு ஏன்னா நிறைய நான் அவங்க அந்த சேனலால் நிறைய நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். எனக்கு அதை நானும் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நான் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய பேர் ஒரிஜினல் பேர் வினிதா. சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா புதுமலர் விளாக்ஸ். இதான் என்னோடய சேனல் நேம். நான் ஒரு வருஷம்லாம் எனக்கு முடியல. ஒரு வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ளேயே எனக்கு மானிட்டேஷன் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு வந்துருச்சு. ஆனால் இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் ஸ்ட்ரைக்கெலாம் வந்துருச்சு. எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெலாம் வந்தோடனே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் நமக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவோம். அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்குள்ளே. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்தவரே ஜிமெயில் ஐடி போட்டு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிளியராக ப்ராப்பராக சூப்பராக 1 by 1 நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் சேனல் சூப்பராக ரன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வீடியோஸ் போடணும், எப்படி எடிட் பண்ணணும், ஒவ்வொரு வீடியோ போடும்போது என்ன மாதிரியான வீடியோலாம் போடணும், அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு சில வீடியோக்கெலாம் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வீடியோ போடணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி தான். ஒரு சில வீடியோ போடணும் போடக்கூடாது அந்த மாதிரி தெரியும் எனக்கு. நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் கரெக்டாக எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. ஆனால் எனக்கு அப்ளை பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு அந்த டைம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸ்ட்ரைக் வந்தோடனே என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல சுத்தமாக. எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் 90 days விட்டாலும் அது போயிடும். ஆனால் சில குரோம்லலாம் போய் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கு அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ தான் கணித்தமிழ் டெக்கோட எனக்கு சேனல் வீடியோஸ் எனக்கு சஜஷன்லாம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் உடனே அவங்களோட வீடியோஸ் நான் ஒரு 4-5 வீடியோ வாட்ச் பண்ணேன். வாட்ச் பண்ணதுக்கப்புறமேல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாக்க கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் டவுட் எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சோ எல்லாமே நான் கமெண்ட்ஸில் கேட்டேன். உடனே எனக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏகப்பட்ட பெரிய பெரிய சேனல்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், ஆனால் ஒருத்தர் கூட பதில் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் கணித்தமிழ் டெக்கில் நமக்கு டவுட்டு கேட்ட உடனே எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த யூடியூப்பில் யார்டா போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, ஒரு முழிச்சுக்கிட்டு இருப்போங்களா, அதெல்லாம் இல்லாமல் கணித்தமிழ் டெக்கிட்ட போயிட்டு கேட்டேன். கரெக்டாக அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட மெம்பர்ஷிப் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த பொண்ணோட நம்பர் எனக்கு தேவை. கணித்தமிழ் டெக்கோட நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் என்னன்னாலும் டவுட்டு கேட்டுக்கலாம் இல்லையா. அதனால் அவங்களோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணேன். மெம்பர்ஷிப் 199 ரூபா தான். நான் அதை கொடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணோடனே நம்பரை எடுத்துகிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். எப்போ டவுட்டு கேட்டாலும் சரி, அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லி தருவாங்க. என்னோடய சேனல் இப்போ வரைக்கும் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிரெடிட் எல்லாமே கணித்தமிழ் டெக்கு தான் சேரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை ஆனதுக்கு அப்புறமேல் டேக்ஸை சப்மிட் பண்ணணும். ஏகப்பட்ட அதுக்கும் 1 by 1 நிறைய இருக்குது. அவங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுபடி செய்யணும் அப்படின்னாக்க நமக்கு நான் வீடியோஸையும் பார்ப்பேன். சப்போஸ் வீடியோஸில் புரியாத விஷயங்கள் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் கால் பண்ணி கேட்பேன். அவங்க உடனே பதில் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எனக்கு அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.
என்னோட சேனல் வந்து இப்போ ஒரு அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் முன்னேறி நல்லா போகுது அப்படின்னா உண்மையாகவே எனக்கு கனித்தமிழ் டெக் சேனலுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் கனி. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கனித்தமிழ் டெக் சேனலில் வந்து நீங்கள் கேளுங்க. அவங்க வந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் கிளியர் பண்ணி வைப்பாங்க. இந்த யூடியூப் சேனலில் வந்த உடனே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ஜெயிக்கணும், எப்படி என்ன பண்ணணும், கையில் பணம் வாங்குற வரைக்கும் எல்லா வித சந்தேகங்களும் உங்களுக்கு கனித்தமிழ் டெக் வந்து சூப்பராக கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நான் இன்றைக்கி என்னோட சேனல் வந்து டாலர் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுக்கு வந்து கனித்தமிழ் டெக் தான் வந்து காரணம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனது. ஏன்னா நிறைய பேர் வந்து 1 year 2 yearsலாம் வந்து வச்சுக்கிட்டே 2 வருஷத்துக்கு மேலெலாம் வச்சுக்கிட்டே மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் ஒருவேளை கனித்தமிழில் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னோட சேனல் முன்னாடியே ஒரு 5 மாதத்துலேயே ஆயிருக்குமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எல்லா சந்தேகங்களும் எனக்கு ரொம்ப கிளியராக சூப்பராக வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நன்றி கெனி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உன்னால தான் என்னோட சேனல் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இனிமேலும் போகணும். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதுமலர் சிஸ்டர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என் வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நினச்சி நானே ப்ரௌட் பண்ணிக்கிறேன். என்ன இது போல் நீங்களும் உங்கள் சேனலை க்ரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா என் சேனலை நானே சொல்லக்கூடாது, இது போல் பல இன்டர்வியூஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு மறக்காமல் மெயில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண உடனே ஃபோன் வரலையே அப்படின்னு பேனிக் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் காண்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து கால் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய அனிமேஷன் வீடியோவும் சொல்லி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு யூடியூப் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ புதுமலர் சிஸ்டர் அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கிஃப்ட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது உள்ளே ஏதோ இருந்துச்சு. என்னடா சாரீ மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் அன்எக்செப்டடாக அது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருந்துச்சு. சீரியஸ்லி ஐ மெல்டட் பிகாஸ் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா யூடியூப்பில் இப்படியெல்லாமா கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பார்த்து பேசாத ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு கிஃப்ட்டு வந்திருக்கு. ஆனால் அவங்க என்னுடைய சிஸ்டர் தான், சரிங்களா? ஸோ லவ் யூ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு அம்மா கிட்ட இருந்து தாய் விட்டு சீதனன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு செட்டாக ஜொல்லு, கம்பல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி செட்டாக நான் காலேஜ் டேஸில் தான் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த சேரீயில் தான் நான் வியர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய பழைய நினைவுகளையும் திரும்பி வந்துருச்சு இதனால். ஸோ ஏன்னா நான் காலேஜில் எப்படி இருந்தேனோ அதே போல் டுடே லைவுக்கு வரேன். ஸோ வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. இதை நான் வந்து இன்னைக்கு லைவில் நான் வந்து வியர் பண்ணிட்டு வரேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா புதுமலர் சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த சாரீ டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கல சிஸ்டர், நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பை கிஃப்டாகவும் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, இதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா
இவங்க கொடுத்த இன்டர்வியூலயே நீங்க கேட்டிருக்கலாம் என்னென்ன அவங்க நம்ம சேனல்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி அவங்க சேனலை டெவலப் பண்ணாங்க, இது அத்தனையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ புதுமலர் சிஸ்டர். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்களும் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, 199 ரூபாயில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.